வணக்கம். Canva யூஸ் பண்ணி எப்படி நம்ம Instagram உடைய போஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல இங்கே கிரியேட் டிசைனில் போய் சர்ச் இடத்துல இன்ஸ்டாகிராம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போர்ட்ரேட்டா, ஸ்கொயரா, வீடியோவா, பிக்சர் ப்ரொஃபைலா இந்த மாதிரி பல ஆப்ஷன் வரும். நான் வந்து ஸ்கொயர் செலக்ட் பண்ணுறேன். ஸ்கொயர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே வந்துடும். இங்கே கூட வந்து டெம்ப்ளேட்ஸ் நிறையா இருக்கும். நீங்கள் என்ன போஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு. இப்போ நான் இந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணினா எனக்கு இங்கே டெம்ப்ளேட் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் எழுத்துக்களை மாற்றலாம். இல்லை எனக்கு இருக்கிற எழுத்து வேண்டாம், நான் ஃபுல்லாக நானே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மை போஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே படம் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் மாரி மாற்றிக்கலாம். மாற்றி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஷேரில் போய் டவுன்லோட் கொடுத்து இங்கே டவுன்லோட் ஆப்ஷனில் பிஎன்ஜியாக வேணுமா இமேஜாக வேணுமான்னு வரும். இங்கே பிஎன்ஜி செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சைஸு 1080 by 1080 இருக்குது. இது லாக்கில் இருக்குது. இது வந்து மாற்ற முடியாது, ஏன்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். அதுக்கப்புறம் டவுன்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ப்ரீமியம் கண்டென்ட் இருக்குது. அதாவது இந்த புக்கு இருக்குது இல்லையா, இந்த புக்கு வந்து பே பண்ணால் தான் நம்ம அந்த படத்தை யூஸ் பண்ண முடியும். இந்த புக்கை நம்ம எடுத்துருவோம். இப்போ பார்த்தோன்னா இப்போ எதுவும் இல்லை. இப்போ டவுன்லோட் ஆகுது. டவுன்லோடுக்கு அப்புறம் போய் இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை கொண்டு போய் நீங்கள் நேராக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிடலாம். இதுவே எனக்கு ஸ்கொயராக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் போர்ட்ரேட்னு வருதா, போர்ட்ரேட்னா உங்களுக்கு இப்படி வந்துடும். அதாவது வர்டிக்கல் போஸ்ட்டாக வரும். நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது மேலே இருக்கிற ஹைட்டு பெருசாகவும் கீழே இருக்கிற விட்த் கம்மியாக இருக்கும் இல்லையா, இந்த போஸ்ட்டில் பண்ணலாம். இதுக்கான டெம்ப்ளேட்ஸும் இருக்கும். நீங்கள் எந்த டெம்ப்ளேட்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை மாற்றிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்.